வணக்கம். பவித்ரா ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். இந்த பவித்ரா ஏகாதசிக்கு நிறைய பேர் இருக்கு. புத்திரதா ஏகாதசி, பவித்ரோபான ஏகாதசி, ஸ்ரவண புத்திரதா ஏகாதசி, இது மாதிரி நிறைய பேர் இருக்கு. நம்ம என்ன இந்த ஏகாதசியோட பெருமை எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். பவிஷ்ய புராணத்துல யுதிஷ்டர் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறார், இப்ப வரப்போற இந்த ஸ்ரவண மாதம், அதாவது ஆவணி மாதம் பிறந்துடுது இல்லையா, அது ஸ்ரவண மாதம் சொல்லுவோம். ஸ்ரவண மாதத்துல வர்ற ஏகாதசியோட பேர் என்ன, அப்புறம் அதோட பெருமை எல்லாம் என்னன்னு கேட்கிறார். அதுக்கு கிருஷ்ணர் சொல்ற பதில் தான் இந்த கதை. பவிஷ்ய புராணத்துல இப்படி ஏகாதசி மகாத்மியம்ல எல்லாம் இது மாதிரி அவர் யுதிஷ்டர் கேட்க கிருஷ்ணர் பதில் சொல்ற மாதிரி கதை அமைஞ்சிருக்கும். அதுல இப்போ சொல்ல போறான், இது ஆவணி ஆவட்டத்துக்கு முன்னாடி வர்ற ஏகாதசி. இந்த பவித்ரா ஏகாதசின்னு சொல்றோம் இல்லையா, இது மோஸ்ட்லி இந்த ஏகாதசி வர்ற நேரத்துலதான் எல்லா கோவிலையும் பவித்ர உற்சவம் கேள்விப்பட்டிருப்பேன். பெருமாளுக்கெல்லாம் அந்த பவித்ர மாலை போட்டு இது பண்ணுவா. திருப்பதி எல்லா பெரிய கோவில்கள்லயும் வைணவ கோவில்லையும் நடக்கும். அதனாலயும் இந்த ஏகாதசி அது அந்த நேரத்துல வர்றதுனால பவித்ரா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவா. புத்திரதா ஏகாதசின்னு பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா. அது எதுக்காக சொல்றோம்னா, இப்ப புத்திரன்னா எல்லாருக்குமே தெரியும், புத்திரர்கள் குழந்தைகள்னு, தானா கொடுப்பவர், புத்திரதா. அதனால இந்த ஏகாதசி கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கும் போது குழந்தை இல்லை வேணும், குழந்தை வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, இல்ல கல்யாணம் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவா எல்லாருமே இந்த ஏகாதசியே இருக்கலாம். பொதுவா ஏகாதசினா எல்லாரும் என்ன நினைச்சிருக்கா, வயசானதுக்கு அப்புறம் இருக்கணும்னு. கண்டிப்பா அப்படி கிடையாது. ஒரு 8 வயசு 9 வயசுக்கு மேல ஆனாலே குழந்தைகளை இந்த ஏகாதசிக்கு நம்ம பழக்கப்படுத்திடலாம். அப்படி இருக்கும்போது அவளுக்கும் நல்லது புரியும். குழந்தையில இருந்து பதிகிற ஒண்ணு என்னைக்கும் மறக்காது. அவளை முழுக்க பட்னியா இருக்கணும்னு இல்ல, நம்ம இந்த டிஃபன் ஐட்டமா இட்லியை உடைச்சு பண்ற இதெல்லாம் பண்ணலாம். முழு அரிசியா தான் என்னைக்கு யாருமே சாப்பிடக்கூடாது. அது மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணலாம். வெளியே பிஸ்கெட் அது மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அன்னைக்கு. இது இந்த புத்திரதான்னா குழந்தைகளை கொடுப்பவர், நல்ல சத்புத்திரர்களை கொடுப்பவர்னு அர்த்தம். அதனால குழந்தைய வேண்டி இருக்கிறவா எல்லாம், ஏன்னா இப்ப மக்கள் தொகை எவ்வளவு அதிகம்னு சொல்றோமோ அதே மாதிரி கல்யாணம் ஆனவாளுக்கு குழந்தை இல்ல, ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போறதும் அதிகரிச்சுட்டு இருக்கு. அதனால நம்ம ஃபெர்டிலிட்டி சென்டர்ல கண்டிப்பா நம்ம இங்கிலீஷ் மெடிசன் தப்பு சொல்ல போறது கிடையாது. அதை பாக்குற போதே நம்ம சம்பிரதாயத்துல சொல்லி இருக்கிற இந்த இதை பண்ணி புத்திரதா ஏகாதசி, இந்த பவித்திர ஏகாதசியை நம்ம ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பா பெருமாளே சொல்லியிருக்க. சோ 100% குழந்தை கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் சத்புத்திரர்களா, நம்ம வம்சத்தை சனாதன தர்மத்தை காப்பாத்துற குழந்தைகளா கிடைக்கும். அதனால நம்ம எல்லாருமே இந்த ஏகாதசியை மிஸ் பண்ண. சரியா, குழந்தை வேணுங்கிறவா மட்டும்தான் இருக்கணுமா, நம்ம இருக்க வேண்டாமானா அப்படி கிடையாது. எல்லாருமே இந்த ஏகாதசிய இருக்கலாம். இந்த ஏகாதசிக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்னா, புத்திரதா சொன்னேன் இல்லையா, இது மட்டும் வருஷத்துல 2 முறை இந்த ஏகாதசி வரும். இந்த ஆவணி மாதத்துல ஒரு முறையும், அப்புறம் பௌஷ மாசமும் அதாவது மார்கழி மாதத்துல ஒரு முறையும் இந்த ஏகாதசி வரும். சோ இந்த 2 ஏகாதசியுமே விரதமே நல்ல புத்திரர்களை கொடுக்கறதுக்காக. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிற மாதிரி இது குழந்தைகளை கொடுக்கறதுக்கு முக்கியமான ஏகாதசி. இது என்ன கதைன்னு நம்ம இப்ப பார்ப்போம். மகிஷ்மதி ராஜ்யம் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம நிறைய கதையில வந்திருக்கு. அந்த ராஜ்யத்தை மகிஜித் அப்படிங்கிற ராஜா ஆண்டுன்னு இருக்கு. ரொம்ப நல்ல ராஜா, அருமையா பெருமாள் மேல பக்தி எல்லாம் ரொம்ப நல்லா ஆண்டு இருக்கான். மக்களை எல்லாரையும் தன்னோட குழந்தைகளா பார்த்து இது பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்னன்னா, அவருக்கு அந்த ராஜாக்கு குழந்தையே இல்லை. ராஜாக்கு ரொம்ப வருத்தம், நம்ம இவ்வளோ நல்ல ஆட்சி தான் பண்றோம், நமக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தப்புமே நம்ம பண்ணலையே, ஆனா ஏன் நமக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு வருஷமா ஆறுது, ஆனா ராஜாக்கு குழந்தை இல்லையே, ஏன்னா ராஜ்யத்துக்கு அடுத்து வாரிசு வேணும் இல்லையா, யாரு இருப்பான்னு தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கான். சரின்ட்டு எல்லாரும் அமைச்சர்கள்லாம் சொல்றா, நம்ம ரிஷி கிட்ட போய் காரணம் கேட்கலாம், ஏன்னா நீங்க ரொம்ப நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கு, ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற காரணத்தை கேட்டுட்டு வரலாங்க. சரின்னு மன்னர்கள் அப்படி போறா. அப்படி போகும்போது லோமச்ச முனிவர், அவரோட ஆசிரமம் இருக்கு, அவர்கிட்ட போறா. அவர் கேட்கிற, அவரை வணங்கினோடனே என்ன விஷயம், எதுக்கு வந்திருக்கேன் என்னன்னு கேட்டா, அப்ப அவர் சொல்றாரு, நான் நம்ம ராஜாக்கு மகிஜித் ராஜாக்கு நல்லா ஆட்சி பண்றாரு, ஆனா அவருக்கு குழந்தையே இல்லை, அதுக்காக தான் நாங்க கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். நல்லது, நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அவர் பாக்குறாரு. அவர் முக்காலமும் உணர்ந்தவர் இல்லையா, சோ அவருக்கு தெரியறது இந்த இதுல அவர் எந்த ஒரு தப்புமே பண்ணல. ஆனா போன பிறவியில் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு விவசாயியா இருந்திருக்கு. அப்படி விவசாயியா இருந்துட்டு இருக்கும் போது என்னன்னா,
தன்னோட இதுக்கு தண்ணியை திறந்து விட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கும்போது தன்னை அறியாமலே என்ன பண்ணிருக்காரு, அந்த பக்கம் அவரும் ஏகாதசி விரதம் இல்லாம இருந்த விவசாயியா இருந்தாலும் இருந்துட்டு விரதத்தை. ஆனா அந்த ஒரு பசுமாடு வந்து கண்ணுக்குட்டியோட வந்திருக்கு, ஜலம் சாப்பிட்றது தண்ணி சாப்பிட்றதுக்கு தாகத்தோட வந்திருக்கு. ஆனா இவர் தான் வேலையில இருந்த கவனத்தினால என்ன பண்ணிட்டார், அந்த மாடு வந்த இதை பார்க்காம வந்து அந்த இதை மூடிட்டார், அந்த ஜலம் வர்ற இது. அதனால அது வந்து பசியோட அந்த பசுமாடும் கண்ணும் போயிடுது. சோ அந்த இதனால என்னன்னா அந்த பசுமாடு தாகத்தோட வந்ததை அதுக்கு கொடுக்காம மாடி கண்ணியும் அவர் கவனிக்கல. ஆனாலும் அது தப்பு நடந்ததுனால என்னன்னா இந்த பிறவியில வந்து அதோட அந்த பசுமாடை தண்ணி குடிக்க விடாம தடுத்த பாவத்தினால குழந்தை இல்லாம இருக்கு. ஆனா என்னன்னா இவர் எல்லாம் நல்ல ஏகாதசி விரதம் எல்லாமும் இருந்து நல்ல இது வேற தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணாம இருந்ததுனால இந்த முறை இந்த மகிழ்மதி இந்த பெரிய ராஜ்யத்துக்கு நல்ல ராஜாவா அறம் தவறாம நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்க. சோ அந்த நம்மளையே அறியாம பண்ணின போன பிறவியில பண்ணின பாவத்தையும் போக்கி நமக்கு வந்து நல்ல புத்திரர்களை கொடுக்கறதுக்கு தான் இந்த புத்திர ஏகாதசி, ஆவணி மாதம் அமாவாசைக்கு அப்புறமா வர்ற ஏகாதசி. அதனால நீ வந்து கண்டிப்பா நீ என்ன பண்ணணும், உங்க ராஜா மட்டும் இல்லாம ராஜா ராணி மட்டும் இல்லாம அமைச்சர்கள் நாட்டு பிரஜைகள் எல்லாருமா சேர்ந்து இந்த ஏகாதசி விரதத்தை வந்து கரெக்டா பண்ணி துவாதசி அன்னைக்கு அந்தணர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கெல்லாம் தானம் இது போஜனம் எல்லாம் பண்ணிட்டு வா சாப்பிட்டான்னா அப்போ அதோட பலன் நீங்க எல்லாமும் ராஜாவுக்கு பலனை கொடுத்தீங்கன்னா அவருக்கு கண்டிப்பா நல்ல புத்திரர்கள் கிடைப்பா அப்படின்னு சொன்னோம். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளோட பிரச்சனைக்கு ஒரு விதமா நல்ல முடிவு வந்துடுது அப்படின்ட்டு வந்துடுறான். வந்து ராஜாட்ட சொன்ன உடனே எல்லாரும் ராஜா ராணி அவளும் இருக்கா, மன்னர்கள் அந்த இதுல இருக்கிற அமைச்சர்கள் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த விரதத்தை நல்லபடியா பண்ணி பூர்த்தி பண்ணி முடிச்சிடும். அந்த அடுத்த இதுலயே ராணி கர்ப்பமாயி ரொம்ப அருமையான ராஜாவை போலவே ஒரு பையன் அறநெறியில அருமையான பையன் வந்து அந்த பையனும் நல்ல விதமா ஆட்சி பண்ணி இது பண்றா. இவன் இந்த இதோட முடிவுல கடைசியில இந்த உலகத்துக்கு தேவையான எல்லா இதுவும் நல்லா இருந்து கடைசியில வைகுண்டத்தை அடைஞ்சிட்டா அப்படின்னு கதை. சோ இது வந்து எவ்வளவு முக்கியமான ஏகாதசி அப்படி கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டர்ட்ட சொல்றார். அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். நம்மளும் இந்த ஏகாதசி விரதத்தை மிஸ் பண்ணாம இருக்கணும்னு அவளும் சொல்லிட்டு இருக்கா. இந்த ஏகாதசி என்ன பலன்னா இப்ப கிருஷ்ணரே சொன்ன மாதிரி இந்த உலக வாழ்க்கைக்கும் இது ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான இதையும் கொடுக்கும். என்னென்ன தடை வந்தாலும் அதை எல்லாத்தையும் நீக்கிடும். குழந்தைகளோட ஆரோக்கியம், அப்புறம் வந்து நல்ல குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு அவளோட மேம்பாடு, வழி வழியா சந்ததிகள் நல்ல விதத்துல இருக்கிறது, எல்லாத்துக்குமே இந்த ஏகாதசி ரொம்ப முக்கியமானது. அதனால இதை நம்ம மிஸ் பண்ணாம கண்டிப்பா இருக்கணும். இதுக்கு இன்னொரு வேற ஒரு குட்டி கதையும் இன்னொன்னும் சொல்றா. ருக்மாங்கதன்னு ஒரு ராஜாவும் இருக்கும். அந்த ராஜா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் கட்டளை நாட்டுல ஒரு இதுவே ஆணையே பிறப்பிச்சுட்டார். 8 வயதுக்கு மேற்பட்டவா என் நாட்டுல எத்தனை யார் இருந்தாலும் அவ கண்டிப்பா ஏகாதசி விரதத்தை இருக்கணும். அப்படியே எல்லாரும் இருந்துட்டு இருக்கா. நாரதர் கழகத்துக்கு பேர் போனவர் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ற ஒரு முறை யமலோகத்துக்கு போற. யமலோகத்துல பார்த்தா அமைதியா இருக்கு, ஒரு இதுவும் இல்ல. என்ன ராஜா உங்களுக்கு வேலையே இல்லையா, யாருமே உங்களோட யமலோகத்துக்கு வரலையா அப்படின்னு கேட்க. அது ஏன் கேட்கிற, ருக்மாங்கதனோட ஆட்சியில எல்லாரும் ஏகாதசி விரதத்தை இருந்துடுறா. ஏகாதசி விரதத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணவகிட்ட வந்து என்னோட இவா வந்து தூதர்கள் போகவே முடியாது, அவ பின்னாடி வந்தாலும் மோட்சத்துக்கு போயிடுறா. அப்படி இருக்கும்போது இங்க யாரு வரப்போறா, அதனால எனக்கு வேலையே இல்லாம போயிருது. இது தப்பு இல்லையா, இப்படி இருந்தா எப்படி, நான் உங்களோட வேலையும் நடக்கணும் இல்லையா, இருங்க நான் ஒரு வழி பண்றேன்ட்டு பிரம்மாட்ட சொல்லி நீ வந்து என்ன பண்ணணும், ஒரு பொண்ணை சிருஷ்டி பண்ணி அந்த ருக்மாங்கதன்ட்டு அனுப்பி அந்த ஊர்ல வந்து எப்படி அந்த நாட்டுல வந்து இது நடக்காம விரதத்தை வந்து கலைச்சு இங்க யமலோகத்துக்கும் எல்லாரும் வர்ற மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு. சரி, இவரோட கழகம் வந்து எல்லாம் நன்மை தானேன்ட்டு அவரும் இது பண்ற. மோகினிங்கிற பொண்ணை சிருஷ்டி பண்ற. அவ அழகு கேட்கவே வேணாம், பிரம்ம இது அவ்வளோ ஒரு அழகா இதுவா இருக்கா. அவ போறா பூலோகத்துல ருக்மாங்கதனோட இதுல போய் ருக்மாங்கதன் வேட்டைக்கு போகும்போது என்ன பண்றா, வீணை வாசிச்சுட்டு இருக்கா. அந்த வீணை இசையில மயங்கி இவளை நான் உன கந்தர்வ விவாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ருக்மாங்கதன் ராஜா கேட்கிறார். அதுக்கு உடனே அவ சொல்ற, சரி நான் ஆனா உன்னோட நாட்டுக்கு தான் நான் உன்னோடவே வந்து இருப்பேன், வான்னு கூட்டின்னு வந்துரு. அவரோட முதல் மனைவியும் குழந்தையும் கூட ஏத்துன்றா. அப்படியே அவ இருந்துட்டு இருக்கா. இவ சந்தோஷமா அவனோட கூட இருந்துட்டு இருக்கா. ஆனா வந்து என்னன்னா அடுத்த நாள் ஏகாதசி வருது. இவளோட குறிக்கோளே என்ன, அந்த விரதத்தை தடுக்கணுங்கிறது தானே அப்படின்ட்டு வருது. உடனே ராஜா சொல்ற, நீ வந்து என்ன பண்ணணும்,
8 வயசுக்கு மேற்பட்டவா என் ராஜ்யத்துல கண்டிப்பா விரதம் இருக்கணும். சோ நீயும் வந்து விரதத்தை இருக்கணுங்க. உடனே அவர் சொல்ற, அதெல்லாம் ராஜாக்களுக்கெல்லாம் கிடையாது விரதம், அதெல்லாம் நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம். இல்ல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ற, சரி அப்ப நான் அடுத்த ஏகாதசில இருந்து விரதம் இருக்கேன். ஆனா இந்த ஏகாதசி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க விரதத்தை விட்டுட்டு என் கூட உணவு இருந்தணும். அப்பதான் நான் வந்து பண்ணுவேங்க. நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் சொல்றதை கேட்கறணும். உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாயிருது, எப்படி ஏகாதசி விரதத்தை விடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே அவன் மனைவி சொல்றா, என் உயிரை கூட நீ எடுத்துக்கோ, ஆனா வந்து என் கணவரை வந்து வாக்கு தவறிட்டாருங்கிற இதை உண்டு பண்ணிடாத. அவர் இது வரைக்கும் வந்து ஒரு குழந்தையில இருந்து அருமையா ஏகாதசி விரதத்தை அவர் மட்டும் இல்லாம நாட்டு மக்களையும் பண்ண வச்சுட்டு நல்ல விதத்துல நாட்டுல ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீ என் உயிரை கூட எடுத்துக்கோ, என் கணவரை வந்து விரதம் இருக்காதன்னு சொல்லாத, உன் கூட உணவு இருந்தணும்னு சொல்லி கேட்காத, அப்படி அவர் பண்ணி அவரை வாக்கு தவறிட்டாருங்கிற பேரை அவரை வச்சிடாத அப்படிங்கிற உடனே அவன் சொல்றான், அப்ப வந்து உயிரை எடுன்னு சொன்ன இல்லையா, எனக்கு உன் உயிர் வேண்டாம், உன் பையனோட உயிரை கொடுத்துரு அப்படிங்கிறா. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுறது. ராஜா கவாலுக்கு இருக்குது ஒரே பையன், என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு இது பண்ணும்போது என்ன பண்றா, இவ சொல்றா, எங்க கணவனோட வாக்கு தவறுறதும் இந்த விரதமும் தான் எனக்கு முக்கியம், என் குழந்தையோட உயிரை நான் உனக்கு கொடுத்துடுறேங்கிற. ராஜா அதெல்லாம் வேண்டான்னு, இல்ல அம்மாவுக்கு வந்து பையன் மேல உரிமை அதிகம், நான் வந்து அப்படிதான் இது பண்ணிடுறேன். உடனே இந்த பையனும் சொல்றான், ஆமா எங்க அப்பாவோட விரதத்தை காப்பாத்துறதுக்கும் அவர் வாக்கு தவறாம இருக்கணுங்கிறதுக்கும் நான் என் உயிரை கொடுக்குறேன், நான் சந்தோஷத்தோடய கொடுத்துட்றேன் அப்படின்னு. எல்லா நாட்டு மக்களும் அப்படியே கஷ்டப்பட்டு அம்மா மடியில படுத்துன்னு என் உயிரை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த பையன் சொல்லிடுறது. ராஜாக்கு என்ன பண்ணன்னு தெரியாம சொல்லிட்டோமே என்ன பண்றதுன்ட்டு அப்படியே கத்தி எடுத்துட்டு குழந்தைகிட்ட அப்படி வெட்டுறதுக்கு அப்படி பக்கத்துல போறாரு. உடனே பெருமாள் அப்படியே அங்க தரிசனம் கொடுத்துடுறாரு. நாராயணன் வந்த உடனே அப்படியே எல்லாருக்கும் இதுவாயிடுறது. உன்னோட பெருமையை உலகறிய செய்யணும், விரதத்தோட மகிமையும் நீ வந்து எப்படி நீ மட்டும் இல்லாம உன் மனைவி குழந்தைகள் எல்லாரும் எவ்வளவு வந்து இந்த விரதத்துல கட்டுப்பாடோட இருக்கேங்கிறத தெரிய வைக்கதான் நான் வந்து இந்த நாரதர் மூலமா இந்த கழகத்தை வந்து உண்டு பண்ணினேன். உன் குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க நல்ல விதமா ஆட்சி பண்ணி கடைசியில என்கிட்ட வந்து சேரும். மோகினிக்கு ரொம்ப சந்தோஷம், தன்னோட இது தோத்து போனது கூட அவளுக்கு தெரியல, நாராயணன் அருமையா பக்கத்துல சேவிச்சிருக்கோன்ட்டு போயிடுறா. சோ இந்த கதைக்கு மட்டும் ஸ்பெஷல் இந்த ஏகாதசிக்கு மட்டும் ஸ்பெஷலா 2 கதையும் சொல்லியிருக்கான். அதனால நம்ம கண்டிப்பா இந்த விரதத்தை மிஸ் பண்ணாம இருப்போம். நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லுவோம், நம்ம தெரிஞ்சவா, நம்ம இது யாரு பக்கத்துல இருக்கவா எல்லாருக்கும் சொல்லி இது பண்ணுவோம். இந்த கதையை கேட்கறவாளுக்கும் சரி சொல்றவாளுக்கும் சரி யாகங்கள்லாம் செஞ்ச பலன், புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடின பலன் எல்லாமே கிடைக்கும். அதனால நம்ம இந்த கதையை கேட்டு எல்லாருக்கும் சொல்லி அந்த பலனையும் நம்ம இது பண்ணுவோம். எல்லாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன வேணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.